ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான மீ சீரீஸான மை ஹோம் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர் பவர் இசக்காய் அப்படின்னு பவர்ஃபுல்லான அனிமெல்லாம் இது ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயும் இது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடும்னு சொல்ல முடியாது. பட் 3 எபிசோட்ஸ் வரைக்கும் பொறுமையாக பாருங்க. அதுக்கப்புறமா கதை வேற லெவலில் போக ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ஹோம் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 1. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு ஆக்சிடென்ட்டை காமிக்கிறாங்க. போலீஸ்லாம் அந்த இடத்த சுற்றி வந்து நின்றுட்டு இருக்காங்க. எஸ், சில பேர் இறந்து போயிருக்காங்க, சீக்கிரம் ஆம்புலன்ஸை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு பதட்டமாக போலீஸ் பேசிட்டு இருக்காங்க. ஹலோ செல்லம். ஆமாம், அப்போ தான் பேசுகிறேன். சரி, நான் மதியம் சாப்பிடல தான். என்னது ஹோட்டலா? அப்போ ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பொண்ணுகிட்ட பேசிட்டு ஒரு ஹோட்டலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நியூஸ் பேப்பரில் வர கிரைம்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கான். காஜிட்டானி லேட்டஸ்ட் சாப்டர் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவன் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனோட பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துருதா. மூஞ்சி எல்லாம் மறைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கவும், நீ எப்பமா செலிபிரிட்டி ஆன அப்படின்னு அவர் கேட்கறாரு. ஸ்டேக் காம்பா கொண்டு வாங்க அப்படின்னு அவன் ஆர்டர் பண்றா. முதல்ல அவன் மாரவேஷத்தை ரிமூவ் பண்றியா அப்படின்னு அவர் கேட்கவோ, அவன் மாஸ்க கலட்டினா அவன் மூஞ்சில அடிப்பட்ட காயம் இருக்கு. நான் கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு வா சொல்லவும், 4-5 தடவையா கீழே விழுந்த இத்தனை அடிபட்டிருக்கு, உன் பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு அவர் கேட்கவும், நான் போறேன் அப்படின்னு கோவமா ப்ளீஸ் போகாத ரேகா, சாரி திரும்ப வா அப்படின்னு அவர் சொல்றாரு. டிடெக்டிவ் மாதிரி தேவையில்லாம கேள்வி கேட்டிருக்க கூடாதா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தா. அவ ஆர்டர் பண்ண ஸ்டீக் வருது. சரி நம்மளாச்சும் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நிக்கிறான். அப்ப அவன் பொண்ணு ரேகா தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பாக்குறான். பேரண்ட்ஸ்னா அக்கறையா இருக்கிறது தப்பா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். டே, ஒரு வழியா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு வெளியே வரான். வந்த கோவத்துக்கு அவளை போட்டு சும்மா அட்டின்னு அடிச்சேன். ஒரு 5-6 தடவையாச்சும் அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆமா அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னு கேட்கவோ, ரேகா அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல, அது என்னோட ரேகாவா இருக்காது, ஒருவேளை இவதான் அவளோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். ஒரு 18+ பார் மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்குள்ள அவன் போகணும். என்ன சார், உங்களுக்கு ஏதோ பொண்ணு தேவைப்படுதா, அந்த பில்டிங்கே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு தவறவும், நான் கஸ்டமர் இல்ல என்ன விட நம்ம ஹீரோ சொல்றா, வா பிரைவேட்டா போய் பேசலாம். எங்க பசங்களை எதுக்குடா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நம்ம ஹீரோவை அடிச்சவன் எழுதிட்டு போகவோ, யாராச்சும் காப்பாதுங்க, போலீஸ் கூப்பிடுங்க நம்ம ஹீரோ கத்துறான். போலீஸ் மட்டும் கான்டாக்ட் பண்ணியும் நீ ஒட்டு துணி இல்லாம இருக்கிற இந்த போட்டோவை வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஐடி கார்டை அவன்கிட்டயே தூக்கி போட்டு அந்தால் போறான். ஒரு நெட் கேஃபேல போய் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு ஒய்ஃப்க்கு ஃபோன் அடிச்சு, ஆஃபீஸ்ல இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, ஸோ நைட்டு வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்றான். நம்ம பொண்ணை பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு கேட்குவோம், அவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அவங்க அம்மாவும் சரின்னு விட்டுருதாங்க. இவங்க வீட்டுல ஒரு CD இருக்கிறது நமக்கு காமிக்கிறாங்க. இன்னைக்கு என் பிறந்தநாள் அவ என் போனை கூட அட்டன் பண்ணல தெரியுமா அப்படின்னு சொல்லி இவர் வருத்தப்படவும், இந்த வருஷம் உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு வைஃப் சொல்றாங்க. அந்த ரேகா வந்துட்டு இவங்க அப்பாக்காக ஒரு சாங்கை வந்து பியானோல பிளே பண்ணி காமிக்கிறா. என் லைஃப்ல நான் இதை ஒரு மட்டும் தான் வாசிப்பேன், பட் திரும்ப திரும்ப நீங்க இதை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 30,000க்கு இந்த CD வாங்கிக்கோங்க அப்படின்னு வா கொடுக்கவோ, கண்டிப்பா நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சென்டிமெண்டல் ஆகுறாரு. அந்த சாங்கை தான் இப்ப கேட்டுக்கிட்டே ரேகாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. நல்ல வேலை என்கிட்ட ஸ்பேர் கீ இருந்துச்சு அப்படின்னு இப்போ அவர் உள்ள போய் பாக்குறாரு. இந்த ஒரு பையனோட ஷோவோ இல்ல, கண்டிப்பா நேத்து நான் பார்த்த அந்த ரவுடி பையன் இவ பாய் ஃப்ரெண்டா இருக்காது அப்படின்னு இவர் உள்ள போய் பார்த்தா 2 பேர் தங்குறதுக்கான இடம் அந்த இடத்துல இருக்கு. அண்ட் ஒரு சிகரெட் பாக்கெட்டும் இருக்கு. இப்படி ஒரு பார்த்துட்டு இருக்கும் போதே நேத்து பார்த்தா அந்த ரவுடி பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள வந்துருதான். எதை பத்தியா கவலைப்படாத, போலீஸ் ஒன்னு பிடிக்கவே மாட்டாங்க, பட் என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்காது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம போன்ல பேசுறது வச்சு இவன் ஏதோ பெரிய ரவுடி கேங்க சேர்ந்தவன் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த ரவுடி தான் ரேகாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்றான். யார் அவளா? நான் அந்த லெவலுக்கு அவளை ஒன்னும் அடிக்கவே இல்லையே. ஆமா, எல்லா பொண்ணுங்களும் எனக்கு ஒரே மாதிரி தான். ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நீ என்ன பாத்துக்கிட மாட்டியா? அவ கூட இருக்கிறதே அவளோட தாத்தாவோட சொத்துக்காக தான். இது ஃபாலோ பண்ணானா? யார் அவங்க அப்பனா? எனக்கு தெரியாத. அவன் யாரு அப்படின்னு கேட்கவும், டெட்சுவாவா அந்த ரேகா அவங்க அப்பனை விட்டு என்ன வேவு பார்த்திருக்காளா, இன்னைக்கு வா பரட்டு கொல்லாம விட மாட்டா அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். ரேகா என்கிட்ட எதுவுமே சொல்லல, நானா தான் ஃபாலோ பண்ணேன், இவன்ட்ட சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்கிட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப போன் எடுக்கவும் போன் கீழே விழுந்துருது. கபோர்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குன்னு சொல்லி அவனும் இப்ப பாத்துருந்தான். கபோர்டை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அவன் கிட்ட வரான். நேற்று வரைக்கும் என்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் என் ஃபேமிலி கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, அவ்வளோதான். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஹலோ நீ தான் அந்த ரேகாவோட அப்பனா அப்படின்னு சொல்லி அவன் ஃபோன் அட்டன் பண்ணி பேசவும், ஆமாடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கோபா அவன் இந்த பில்டிங்ல தான் இருக்கான்னு சொல்லவும், இவன் மட்டும் மாட்டரியோட பையனா இல்லாமல் இருந்திருந்தான் நானே அவனை கொண்டிருப்பேன். அந்த லெவலுக்கு இவன் ஓவரா போறான். சரி அவன் என்னான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அவன் அனுப்பி வைக்கிறான். அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட அம்மாவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போறேன்னு அவன் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லியிருப்பான். ரேகாவோட வீட்டுக்குள்ள அவங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ரேகாவோட பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணி வச்சிருக்காரு. என்னாச்சுன்னு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. நீதான் அந்த ரேகாவோட அப்பனான்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பொண்ணையும் சேர்த்து கொள்றா, என்ன தைரியம் இருந்தா எதிரி என்ன ஃபாலோ பண்ணிருப்பா அப்படின்னு நம்ம சொல்லவும், என் பொண்ணு உனக்கு கபோர்ட்ல ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொன்னா என்னன்னு போய் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இவன் கூட ஒத்த கொத்த ஃபைட்ல ஜெயிக்க முடியாது, சர்ப்ரைஸ் அட்டாக் தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம கதவை ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் அவனோட பால்லேயே டக்குன்னு அட்டாக் பண்ணிக்கிட்டான். அவன் வழியில துடிச்சிட்டு இருக்க போது டக்குன்னு கையில கிடைக்கிற பொருள் எடுத்து அவன் மண்டையிலேயே ஒரு அடிதான். ரேகாவோட பாய் ஃப்ரெண்டா
நீங்க ஜஸ்ட் இதை செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணீங்க, நீங்க இதை பண்ணலன்னா அவன் உங்களை இது உங்க தப்பு இல்லைங்கன்னு அவங்க சொல்லவோ கோர்ட்ல நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது நேற்று ட்ரெஸ் இல்லாம ஐடியோட இவனை போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. இவன் ஒரு பெரிய ரவுடி ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன், அவங்க நம்மள கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க, கொலை பண்ணி டெட் பாடி எல்லாம் ஆதாரமே இல்லாம மறைக்கிறவங்க குரூப் இது, இவன் பேசினதை வச்சு பார்க்கும்போது இவனே 2-3 கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுவோம். அவங்க டெக்னிக்கையே நம்ம யூஸ் பண்ணுவோம், அவங்களே மாதிரியே இந்த ஒரு பாடியை யாருக்கோ தெரியாம நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம் தடையமே இல்லாம அப்படின்னு நம்ம வைஃப் சொல்றா. அந்த பொண்ணோட அம்மா தான் உள்ள இருக்கிறா, பட் நோபட்டோ உள்ள இருக்கிற மாதிரி தெரியல, அவ வேற யார் கூடயா பேசிட்டு இருக்கா, அது யாருன்னு தெரியல, அவங்க பேசுறது கிளியரா கேட்கலன்னு சொல்லவும் இன்னொரு ஆளும் அங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த கோபோ சொல்றான். பார்த்தா ரேகா அவளோட வீட்டுக்கு வந்துருதா, கதவை திறந்து இவங்க உள்ள போய் பார்த்தா அவங்க அப்பாவும் அம்மாவும் உள்ள இருக்கிறாங்க. ஓ ரேகா வந்துட்டியாமா, உனக்காக நாங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கோம், உன் பாய் ஃப்ரெண்ட படியில ஏறும்போது மீட் பண்ண, அவன் தான் என் மூஞ்சி எப்படி பண்ணிட்டான், என்கிட்ட அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம நினைச்சுக்கிட்டான், உன்னை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லிட்டு போனான்னு சொல்லவும் அவனை பார்த்தா மோசமா தெரியுதுன்னு அவங்க அம்மா வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட அவனை பத்தி சொல்லலையே வா சொல்லவும் நானும் அதை தான் அவன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ண, அவன் தான் கேட்கல, அவனை பார்த்தா டேஞ்சரஸா தெரியுது, இன்னைக்கு பேசாம நீ உங்க அம்மா கூட நம்ம வீட்டுல போய் தங்க அப்படின்னு அவர் சொல்லவா அவ பாத்ரூம் பார்க்க போறா, இங்க நான் இன்னும் கிளீன் பண்ணல அப்படின்னு அவளை அவர் தடுத்துருந்தாரு. என் செல்லத்தோட மூஞ்சியை இப்படி அடிச்சு வச்சிருக்கான், அந்த பையன்லாம் சாகணும் அப்படின்னு சொல்லவும் அம்மா ஜோக்கா கூட அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு வா சொல்லிட்டு அவன் மாறிடுவான்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவ ஆள ஆரம்பிக்கிறா. பாத்ரூம்ல தான் அவன் டெட் பாடியை மறைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் போட்டிட்டு கிளம்பவும் அவங்க கதவை போட்டிட்டு போயிட்டாங்க, உள்ள யாரும் இல்ல நினைக்கிறேன்னு சொல்லவும் அப்ப அந்த அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு அந்த பாஸ் கேட்கறான். என்னாச்சு இவங்க அதுக்குள்ள திரும்ப வந்துட்டாங்களா, இல்ல இது கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த நோபுட்டோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். கதவை ஓபன் பண்ணி இப்ப இவன் உள்ள வந்துருந்தான். கபோர்ட் பெட்ரூம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் அவன் போய் செக் பண்ணி பாக்குறான். இப்ப கடைசியா பாத்ரூமோட கதவை ஓபன் பண்ண போறான். இந்த இறந்து போன நோபுட்டோவோட அப்பாவை நமக்கு காமிக்கிறாங்க. ஒருத்தரை நீ கொலை பண்ணும்போது உன் மைண்ட்ல என்ன தோணும்னு கேட்கவும் அது ஜஸ்ட் என்னோட வேலை, அதை நான் பண்ணும்போது எந்த விட்னஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு கோபோ சொல்றான். ஹலோ ஐகாவாலா ஆஃபீஸ்க்கு கான்டாக்ட் பண்றதுக்கு நன்றி. ஓ மிஸ்டர் டாக்கடா, இருங்க மிஸ்டர் ஐகாவாக்கு நான் கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு இவனே அவனோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஹலோ நான் ஐகாவா தான் பேசுறேன், சொன்ன டயத்துக்கு பணம் கரெக்டா வந்துடணும், உங்க வேலை கரெக்டா முடிஞ்சிடும், ஆளுங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு காலை கட் பண்ற மாதிரி பண்றான். மிஸ்டர் ஐகாவா கிட்ட பேசிட்டீங்களா, தேங்க்யூ சார் அப்படின்னு இவனே காலை கட் பண்றான். இவன் கிட்ட இன்னும் எத்தனை பர்சனாலிட்டி இருக்குன்னு தெரியலையா அப்படின்னு அந்த கோபோ யோசிக்கிறான். ஒருவேளை நீ என்ன கொலை பண்றதா இருந்தா என்ன பண்ணுவான்னு அவன் கேட்கவும் அப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு கோபோ சொல்றான். நீ ரொம்ப லாயலா இருக்கிற, என் ஓல்டு பாஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், என் பையனோட ஸ்கூல் பிரின்சிபல் அவன் ஓவர் டார்ச்சர் பண்ணுவான், என் வைஃப் என்னையும் என் பையனையும் விட்டுட்டு போயிட்டா, எனக்குன்னு இருக்கிறது என் பையன் மட்டும்தான், இவன் அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் தப்பானவனா இருந்தாலும் அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நான் ஒரு பேரண்டோட கடமை பசங்களை ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு அவன் சொல்றான். இங்க இவன் வந்து கரெக்டா பாத்ரூம் டோர் ஓபன் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஒரு சாதாரண ஆர்டினரி மேன், அந்த லெவலுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, பேக்ரவுண்டோ கிடையாது, ஒரு மிகப்பெரிய ரவுடி ஆர்கனைசேஷனோட ஹெட் மாதிரி இருக்கிற ஒருத்தனோட பையனை நம்ம ஹீரோ கொண்டுட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.